அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைனாப்சோல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், அர்த்தபாத முக்கோடாசனம் அல்லது அர்த்தபாத டிம்பாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் நாம் தாடாசன நிலையில் நின்று கொள்ள வேண்டும். பின்பு 2 கால்களையும் தோள்பட்டைக்கு நேராக வைத்து கொள்ள வேண்டும். கைகளை உள்மூச்சுடன் மேல் நோக்கி உயர்த்தி வெளிமூச்சோடு சக்கராசன நிலைக்கு வர வேண்டும். சக்கராசன நிலைக்கு வந்த பின்பு 2 கையுடைய உள்ளங்கைகளையும் கொண்டு சென்று ஒரு காலுடைய கணுக்காலில் பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்துக்கொண்டு நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் நன்கு மேல் நோக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது மற்றொரு காலை மடக்கி தரையில் ஊண்டியிருக்கக்கூடிய காலினுடைய முழங்காலில் விரல்களும் குதிகால் தொடையில் படும்படியாகவும் வைத்துக்கொண்டு 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை இயல்பான மூச்சில் நிற்க வேண்டும். பின்பு மடக்கி இருக்கக்கூடிய காலினை தரையில் ஊன்றி கைகளை விடுவித்து தரையில் ஊன்றி நேராக தாடாசன நிலைக்கு வர வேண்டும். கைகளை கீழிறக்கி சற்று கால்களை விரித்து வைத்து கைகளை பின்னோக்கி கட்டி பிடித்து கொண்டு நின்ற நிலையில் செய்யக்கூடிய சமஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி ஓய்வு நிலையை நாம் அடைய வேண்டும். இயல்பான மூச்சில் நன்கு ஓய்வு பெற்ற பின்பு இந்த ஆசனத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். எங்கள் யோகா சிற்பி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி.